ஹாய். இப்போ நம்ம ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன், கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். முந்திரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகணும். முந்திரி நல்லா கோல்டு கலரில் வரட்டும். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இந்த கடாயிலேயே இப்போ முந்திரி பொரிச்சோம் இல்லையா, அந்த நெய்லேயே ரவையை சேர்த்துடலாம். 1 கப் ரவை. இந்த கப்பால் 1 கப் ரவை. ரவை நல்லா கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனால் தான் கேசரி நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க, கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் ரவை நல்லா தண்ணியில் வேகும்போது நல்லா முத்து முத்தாக இருக்கும். சரியாக வறுக்கலைன்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும், கேசரியே நல்லா இருக்காது. இப்போ ரவை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் தான் நம்ம தண்ணியுமே அளந்து ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா ஊற்றணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நம்ம எடுத்து சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ எடுத்தோடனே நம்ம சுகரை இதில் சேர்க்கக்கூடாது, அப்புறம் ரவை வேகாது. ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது சுகர் சேர்த்துடலாம். நாங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டோம், அதனால் 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு சுகர் சேர்க்குறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேர் ரொம்ப கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேருக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்காது. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா நெய் வந்து ரவையில் நல்லா ஊறுன பிறகு அப்புறமா நல்லா திட்டமாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா இப்போ வந்து அதில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்டியில் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து ஒட்டவே மாட்டேனுது பாருங்கள். இதுதான் திட்டம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ கப்பில் வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.